நீங்க அல்லாஹ் கூட பேசணுமா, அல்லாஹ் உங்க கூட பேசணுமா? இரண்டுக்குமே இன்னைக்கு காலத்துல வழி இருக்கான்னு கேட்டா, இந்த இரண்டுக்குமே இன்னைக்கு காலத்திலையும் பேச முடியும். அல்லாஹும் உங்களோட பேச முடியும், நீங்களும் அல்லாஹுடன் பேச முடியும். ஹஜ்ரத் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் கூட பேசணும் அப்படின்னு சொன்னா தொழுகுங்க, அல்லாஹ் உங்க கூட பேசணும்னு சொன்னா குர்ஆன் ஓதுங்க. இன்னைக்கு மொபைல ஓபன் பண்ணி யார் யாரோ பேசுறதையெல்லாம் கேட்டு அந்த பேச்சுக்களுக்கு எல்லாம் நம்முடைய சிந்தனையை கொடுத்து வாழ்க்கையுடைய பல நாட்களை நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹ் என்னிடம் என்ன பேசுறான்றத சிந்திக்கிறதுக்கும் அதை பார்ப்பதற்கும் ஓதுவதற்கும் நாம டைம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹுவோடு நாம பேசுறதுக்கும் நாம தயார் இல்ல, அல்லாஹ் நம்முடன் பேசுவதை கேட்பதற்கும் நாம தயார் இல்லைன்னு சொன்னா நாம எப்படி நேரான வழியில இருப்போம்? நேரான வழி நேரான வழி நேரான வழின்னு சொன்னா சும்மா தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு ஜுப்பா போட்டுட்டு தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துறது நேரான வழி இல்ல. நம்முடைய எல்லா செயல்களிலுமே மன திருப்தியோடு நாம நல்லது செய்யறோம், நாம சரியாகத்தான் செய்யறோம், அல்லாஹ் விருப்பப்பட்டதை தான் நாம செய்யறோம்ன்ற ஒரு மிகப்பெரிய மனோநிலை உருவாக்குறதுக்கு பெயர் தான் ஹிதாயத்தை தவிர வெளிரங்கமான அடையாளங்களுக்கு பெயர் ஹிதாயத் இல்ல. எனவே அல்லாஹ்வோடு நீங்க பேசுறதுக்கும் தயாராகுங்க, அல்லாஹ் உங்களோட பேசவும் தயாராக இருக்கிறான். அந்த குர்ஆன் எடுத்து தினந்தோறும் ஓதியும் பாருங்க.